அண்மை செய்தி. 4500 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுதான் திமுக அரசின் சாதனையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் 4500 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாததால் கல்வித்தரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதுதான் திமுக அரசின் சாதனையா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் 2994 தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகள் உள்ளிட்ட 4500 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்று ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருப்பதாகவும் அந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாகியும் அரசு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் பள்ளி மணி நேரத்தின் பெரும் பகுதி தலைமை ஆசிரியர் பணிக்கான கடமைகளை நிறைவேற்றுவதிலேயே கழிப்பதால் அவர்களால் பாடங்களை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பிற ஆசிரியர் பணியிடங்களை கணக்கிட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை நடத்துவதில் அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும் அதனால் தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் பிற ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு பள்ளிகளில் ஏற்கனவே கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவக்கூடிய சூழ்நிலையில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் இந்த குறைந்த எண்ணிக்கையிலான ஆசிரியர்களையும் நிர்வாக பணிக்கு அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் கல்வித்தரம் குறைந்து வரக்கூடிய நிலையில் இது மேலும் சீரழிவை நோக்கி கொண்டு செல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராமதாஸ் இந்த நிலையை மாற்றி காலியாக உள்ள அனைத்து தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.